ஓகே, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ரொம்ப சீரியஸா பார்க்காதீங்க, ரிலாக்ஸா இருங்க. ஓகே, பாஸ்டர் சொன்னபடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ ஆல் லிஸ்னிங்களா? ஓகே, சரியா? ஸோ இட்ஸ் அ வெரி டஃப் டாபிக். ஓகே, என்ன சொல்லுவாங்க, இந்த காரியத்தை ரொம்ப பேசுறதுக்கு தயங்குவாங்க. ஓகே, ஓப்பன்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் எஸ் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங், அதில் நிறையா சில காரியங்கள் இருக்குது. why we don't talk about this, why we இதில் மாட்டிக்கிட்டு ஏன் இதில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ டிஸ்கவர்ட் while I was preparing. So I hope I can bless you all by what I've learned. Okay, சரியா? ஸோ கண்களை மூடி let's commit this time to the Lord. Okay. Dear Heavenly Father, Lord, thank you for this time. அப்பா, அந்த நேரத்துக்காக நன்றி. அப்பா, உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, என்னோட பேச்சை கேட்கறதுக்கு எல்லாரும் வரல ராஜா. பட் we want to hear from you, Lord. We want to hear what you have to say to Christ Sanctuary, Lord. Father, you are the head of this church. You love this church. You want this church to be yours, Lord. And sometimes, Father, you want us to talk about difficult things, Lord. And Father, as I present, Father, I pray that you will sanctify me, and also, Father, you will sanctify the church so that we can bring glory to you, Lord. In Jesus' name we pray. Amen. ஓகே, சொன்னபடி இது வந்து நம்மளோட டாபிக் என்னது? எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. பிகாஸ் இட்ஸ் கோன் பி a lot of talking, a lot of thinking. As I'm talking, I hope you will also consider, all right? சரியா? As how I considered a lot of my ways during when I was preparing this subject, all right? So நம்ம டாபிக் என்ன? jealousy. ஓகே, jealousy முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடோட படமோ இந்த சைடில் உள்ள படமோ. ஓகே, சரியா? ஸோ இதில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் கோன் பி அட் த பேக்ரவுண்ட். ஸோ இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ அ பிக்சர். சரியா? இங்கே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா? சரியா? ஃப்ரண்ட் ஸ்டேஜ்னு போட்டிருக்கிறேன். லேட்டர் ஐ வில் டெல் யூ ஆல் வாய். இங்கே வந்து பேக் ஸ்டேஜ். ஓகே, சரியா? வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு படமும் நான் போட்டிருக்கிறேன். சரியா? பிகாஸ் இதில் தான் இருக்குது. ஆல்ரைட், சரியா? ஸோ ஆக்சுவலி இந்த 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 பாடம், இந்த ஜெலசின்னு சொல்லும் போது okay, it's actually a major issue in the church. Okay, I tried to Google lah. Google பண்ணி பார்க்கும்போது, is jealousy a major issue in the church? AI told me yes, it is. Okay, சரியா? It did, you know. சரியா? Because இது வந்து ஆழமாக சில காரியங்கள் இருக்குது. Okay, that's why Paul ஆஃப்டர் அந்த கொரிந்தில் சபையை அவர் ஸ்தாபிச்சுட்டு அவர் வேற இடத்துக்கு போயிருக்கிறாரு. சரியா? ஆஃப்டர் அந்த அந்த சபையை ஸ்தாபிச்சுட்டு அவர் போனோன்னே அநேக காரியம் அந்த சர்ச் நடந்துச்சு. சரியா? ஸோ அதே மாதிரி ஒரு விசுவாஸ் என்ன செஞ்சாங்க? கோயிங் ரிப்போர்ட்டட் டு பால். ஸோ பால் ரோட் அ லெட்டர் டு த சர்ச் ஆஃப் கொரின் சேயிங், லுக் கைஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் டு யோர் ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஓகே, சரியா? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ டு 1 Corinthians chapter 3 verse 3. ஓகே, 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? You are still worldly. Okay, for since there's jealousy and quarreling among you, are you not worldlyன்னு சொல்லிட்டு அவரு கேள்வி கேட்குறாரு. சரியா? யூ சி, இப்போ நம்ம சபைக்கு வந்தோம். ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் தட் சாங். அதே மாதிரி சிஸ்டர் மர்சி அந்த பாட்டு போட்டிங்க. சேர்ல. ஓகே, வாட் இஸ் தட் வேர்ட் ஜஸ்ட் நவ்? ஒளியான சேர்லேருந்து நம்ம கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தாருன்னு சொல்லிட்டு, இது ஒரு பெரிய ஒரு கிருபை. சரியா? இது வந்து நம்ம கிருபையாக பார்க்குறோமா? இது பிகாஸ் இது நான் சொல்கிறேன், இது நம்மளுக்கு நம்ம சம்பாதிக்கல. இது சம்திங் தட் காட் ஹஸ் கிவன் அஸ், யூனோ. இந்த இந்த கிருபை நம்ம பெற்றவங்களுக்கு வந்து that's why Paul was very hard on the church. நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஹீஸ் ஆஸ்கிங் த சர்ச். ஓகே, நான் அன்பில், சரியா, கர்த்தர் சொன்ன அந்த அந்த கிருபையை, மகாபெர கிருபை அந்த சர்ச்சில் வந்து அவர் என்ன சொல்லுவாங்க, ஹி புட் த சீட் இன் த சர்ச் ஆஃப் கொரிந்தா. பட் வந்தது என்ன? குவாரலிங் அண்ட் ஜெலசி. ஸோ என்ன காட்டுது? தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் கிடைக்கல. They didn't get the point. So Paul was very upset. As you can see, he will be talking a lot. All right? சரியா? ஸோ இதே மாதிரி தான்
I'm not saying our church, every church, or even inside us. Okay, later we will talk about that. சரியா? Because இந்த jealousy வந்து ஒரு சர்ச்ல வந்து ஒரு டிவிஷன் கொண்டுட்டு வரும். Okay, சபையில வந்து ஒரு கட்சி. It will be like that. Okay, it will be like that. சரியா? And because of division in the church, இந்த பிரச்சனையை நம்ம என்னெல்லாம் சொல்லுவாங்க, சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தானே, சம்திங் லைக் தட். எங்கள் அப்பா சொல்லுவாங்க அப்பப்போ, அதான் கொஞ்சம் இன்னும் வருது. சரியா? ஸோ அதுக்குள்ளேயே நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம் பிரச்சனையை. தட் நம்ம என்ன செய்ய மாட்டோம், we won't grow. That's why Paul wanted to come and give meat to the church. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சரியா? ஓகே, அந்த ஒரு வசனம் இருக்குது. Okay, never mind. சரியா? Paul will say, I want to come and give you meat. அதாவது நிறைய காரியத்தை வந்து நான் பேச வரணும்னு நினைக்கிறேன், பட் நீங்கள் இன்னும் பேபியை குழந்தையாகவே நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். That means basically you never grow. You're not growing because you're busy quarreling. You're being busy jealous. சரியா? So you cannot grow. So that was what happening in the church of Corinth at that time. So this was what really upsetted Paul. Okay, சரியா? So that is what. So now talking about jealousy, why, எதுக்காக நம்ம என்ன சொல்லலாம், what do you mean by jealousy? பொறாமைன்னு சொல்றாங்களே, பெருமையில பொறாமை. Okay, very close, but actually it's all linked. சரியா? இந்த பொறாமைன்னு சொல்றாங்களே, என்ன, what does it mean? It's basically இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, feeling resentment or ill feeling towards someone because of his superior or advantage. அதாவது இன்னொரு நபர் வந்து நம்மளோட கொஞ்சம் தரமாக இருந்தாங்கன்னா, நம்மளோட கொஞ்சம் அட்வான்டேஜ், அதாவது அவங்க வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் சில நிறைய காரியங்கள் அவங்க வாழ்க்கை நடக்குது, அந்த மாதிரி நடந்தாக்கா அது நம்ம உள்ள மனசில் என்ன நடக்கும், ஒரு இல் ஃபீலிங், ஒரு ரிசென்ட்மெண்ட். ஐ டோன்ட் லைக் திஸ். இப்போ இந்த படத்தை பார்க்குறீங்களே, இட்ஸ் பேசிக்லி லைக் திஸ். யூஆர் நாட் ஹாப்பி, யூஆர் நாட் ஹாப்பி. ஓகே, அண்ட் தென் jealousy also goes together with envy. இங்கிலீஷில் envyன்னு சொல்லுவாங்க. சரியா? அதில் வந்து discontent of the possession. சரி, அவங்களுக்கு இருக்கிறதும் எனக்கும் இருக்கணும். சரியா? ஸோ இது வந்து பை ஹூக் ஆர் க்ரூக் எப்படியாவது நான் அடையணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, அதுதான் பொறாமை. ஓகே, சரியா? ஸோ மற்றவங்க மேலே இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்காது, அதே போல் அவங்களுக்கு இருக்கிறது என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம், அது வந்து என்னோட. ஓகே, சரியா? அவங்களோட இல்லை, அவங்கக்கிட்ட வரக்கூடாது, எனக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுதான் comprises of what you mean by பொறாமை. Okay, so we need to ask, are we having those feelings? Okay, we get jealous for what? எதுக்காக நம்ம பொறாமைப்படுறோம்? Okay, wealth, பணம். ஓகே, இன்னொருத்தவங்க பணம் நம்ம அதிகமாக இருந்தால் பணத்துக்கு நம்ம போடுறோம். ரெக்கக்னிஷன், சில பேருக்கு கொஞ்சம் லைக் புகழ். ஓகே, மேபி அவங்க புகழ்ந்து பேசுவாங்க, அந்த புகழ்ந்து பேசுகிறத நம்மளுக்கு okay, you cannot, because advantage, you see someone is more advantage than us. Okay, looks, appearances, maybe சில பேர் ரொம்ப டொமேட்டோ மாதிரி செவேர்னு இருப்பாங்க. ஓகே, அது தாங்காது. ஓகே, அது ஒன்று. ஓகே, பர்சனாலிட்டி, சில பேருக்கு வந்து மேபி தே ஆர் வெரி பப்ளி, தே ஆர் வெரி யூனோ, அவங்க ஒரு க்ரௌடில் போனாலே அவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க, இல்லை கிராக் ஜோக்ஸ். சரி, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி யூ ஃபீல் யூ கேனாட், ஐ வாண்ட் தட், அப்போ முடியாது. ஓகே, தட்ஸ் அ ப்ராப்ளம். ரைட்? அவார்ட், மேபி சில பேருக்கு நிறையா அவார்ட்ஸ் கிடச்சிருக்கோம். ஓகே, சரியா? பொசிஷன் ஆர் ஜாப். ஓகே, மேபி நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்ல ஒரு யூனோ, மேபி தட் இஸ், ஓ இன்டெலிஜென்ஸ், மேபி யூ ஆர் ஜஸ்ட் நேச்சுரலி இன்டெலிஜென்ட். ஓகே, அது நம்மளுக்கு பொறுக்காது. ஆர் சம்டைம்ஸ் ஈவன் பிகாஸ் ஆஃப் ஸ்பவுஸ் ஆர் ஃபேமிலி we are jealous. Okay, so these are the things that I think we are as a human being, we can be jealous. நம்ம இது இந்த மாதிரி காரியத்துக்காக தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம பொறாமைப்படுறோம். சரியா? ஸோ இது நல்லதா சபைக்குள்ளே வரும்போது? Because this is, as I hope, as I'm talking, we can consider this, because இது வந்து நம்ம சபையை வந்து அது sanctify, சுத்தம் பண்ணோம். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணத்தில் வச்சு நம்ம சபைக்கு நம்மளும் கிரைஸ்ட் செஞ்சுரிக்கு வந்து கொண்டு இருந்தோன்னா, இந்த சபையும் லைக் வாட் ஹேப்பன் இன் த சர்ச் ஆஃப் கொரிந்த், we cannot expect growth. We will be there all the time. 10 வருஷமா நம்ம சர்ச்சுக்கு வரோம், அப்படியே தான். Day 1 after 10 years, same thing. You're not changing because you're busy doing something else. All right? சரியா? So there are 2 types of jealousy. Okay? சரியா? Of course, first one is positive.
இப்போ நம்ம சொல்லலாம், என்னது, கர்த்தர் கூட நான் ஜெலஸ் காட் சொன்னார்ல, எங்கே சொன்னார்னா அங்கே கொஞ்சம் திருப்போமா, எக்ஸடஸ் சாப்டர் 34. எக்ஸடஸ் யாத்திராகமம், ஓகே, 34ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஓகே, எக்ஸடஸ் 34 verse 14. கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவன். ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். ஓகே, எரிச்சல் வந்து பொறாமை. இங்கிலீஷில் வந்து அப்படி போட்டு, do not worship any other god, for the Lord whose name is jealous is a jealous God. The word jealous is there in that Bible describing about yours and my God. ஓகே, நம்மளோட தேவனை பற்றி எப்படி சொல்கிறாங்க, பைபிள் என்ன சொல்லுது, jealous God. So that means God is not good, is it? சரியா, I'm talking about this is positive. ஓகே, சரியா, இங்கிலீஷில் போட்டுக்க, this is praiseworthy zeal on God's part to preserve something supremely precious. அதாவது கர்த்தருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து சொல்ற, அவர் கர்த்தர் எங்கேயோ வச்சிருக்காரு நம்மள, அந்த உறவை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு God is jealous. ஓகே, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இப்போ ஒரு கணவர் மனைவி எடுத்துக்குவோமே. ஓகே, வைஸ் வர்ஸா, இப்போ மனைவி வந்து கொஞ்சம் ஒரு இன்னொரு தொடர்பு வச்சிருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த கணவர் என்ன சொல்லணும், கணவருக்கு பொறாமப்படும் நேச்சுரலாக வரணும்லா. ஓகே, வரலன்னா சம்திங் ராங், ரைட்? நீங்கள் பார்க்குற பார்த்தா வரல போட்டோம். ஓகே, தட் இஸ் நாட் த கேஸ் ஹியர். ஆஃப்கோர்ஸ் யூ வில் ஃபீல் ஜெலஸ். ஓகே, நிறைய யங் பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறீங்க இங்கே, யூ வில் ஃபீல் ஜெலஸ், ரைட்? ஓகே, சரியா, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் நாட் ஸோ எட்லாம் லேட்டர். சரியா, சரியா, அந்த உறவு வரும்போது மிஸ் ஏன் சிரிச்சிட்டு இருக்க இப்போ நீனு? ஓகே, சரியா, ஸோ அந்த ஒரு உறவு, கணவர் மனைவி அந்த உறவு, பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ரிசர்வ். மேரேஜ் இஸ் ஒன்லி பிட்வீன் யூ அண்ட் மீ. அது எப்படி மூணாவது நபர் வர முடியும்னு சொல்லிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஜெலஸை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இது வந்து நார்மல், இட்ஸ் ஹெல்த்தி. You should feel jealous. If you don't feel jealous, you go back and check your marriage again. All right? Seriya. So, but I'm not talking about that. That is the positive side. Okay? Seriya. I'm talking today about the negative side. Okay? சரியா, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் என்னென்னு சொல்லுவாங்க, இது ஏன் பேசிட்டுலாம் இருக்கணும், இதெல்லாம் வந்து உள்ளுக்கு உள்ளது காரியம் தானே, வெளியப்படியே ஒன்றுமே நடக்கலையே, பேசலையே. இட்ஸ் நாட் லைக் ஐம் மர்டரிங், இட்ஸ் நாட் லைக் நான் கோபத்தில் பேசினா, அது வேறு. அது வெளியில் என்ன சொல்லுவாங்க, வெளிப்படையாக நம்ம செய்கிற காரியம். பட் இது வந்து உள்ளுக்கான காரியம், இதெல்லாம் பேசி பிரயோஜனம், பிகாஸ் நோபடி கேன் சி. ஓகே, அதான் அந்த ஒரு மெசேஜ் நான் கேட்கும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆல் ஹேட் எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹேவ் நாட் ஹேட் ஒரு தியேட்டருக்கு போயிருக்கிறீங்களா? I'm not talking about theater where we watch movie in the theater. இப்போ வந்து நான் பாப்கார்ன் வாங்கிட்டு நம்ம ஸ்க்ரீனை பார்க்குறோம். ஓகே, ஐம் டாக்கிங் about the theater where the actual actors, live actors, live actors stage நடிப்பாங்க, பின்னால் போயிட்டு சத்தியம் மாட்டிட்டு then they'll come back and act again and then அந்த மாதிரி போயிருக்கீங்களா? anybody? Have you all gone? Good. Alright, சரியா, இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, டு see that. சரியா, அவங்க லைஃப்பை ஆக்ட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ அதே மாதிரி அந்த பாஸ்டர் சொன்னார், இது வந்து ஒரு கதை, இட்ஸ் about a love story. ஓகே, சரியா, ஸோ ஸ்டேஜ் முன்னுக்கு வந்து they are holding hands. ஓகே, they are in love lah. ஓகே, சரியா, உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும், in loveனு சொன்னால் என்ன, you understand what I mean. சரியா, so they were holding hands, they were loving each other, but when they went to the backstage, they were pulling each other's hair. Okay, முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு. Then when they come in front, they are like so lovey-dovey. They go behind, they start arguing, swearing and all that. But they come in front, wow, so nice and so nice for people. So what a loving couple, நல்லா நடிக்கிறாங்க. ஆனா பின்னால வந்து it was like that. So this is what is actually happening. In front we can be praise the Lord, இப்போ இந்த மாதிரி hi, we can give a hug and all that, but inside our heart, like the backstage, we can be doing this. Actually I don't like you. எனக்கு வந்து உனக்கிட்ட இருக்கிறது வந்து என்கிட்ட இருக்கணும், உன்கிட்ட இருக்கு. அந்த ஒரு மனசில் ஒரு கசப்பு, ஒரு கசப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு இல் ஃபீலிங். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் நாட் குட். It's just not good. Okay, so that is what I put this picture, because I think we shouldn't be like this, because jealousy nu sollumbodhu is actually very dangerous. It's very very dangerous. Okay, நான் சொல்லல. Okay, turn to Proverbs, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம். Okay, நீதிமொழிகள் 27 வசனம் 4.
உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? Yeah. Anger is cruel. Anger is very bad today. Fury is overwhelming. But who can stand before jealousy? Okay, anger உங்களுக்குலாம் தெரியும். Okay, anger. Fury is worse than anger. Okay, I don't know, recently we heard about the news and there were a player, how many times that fella stabbed her? I think 12 times, I'm not sure. Okay, many times. That's fury, out of control. Okay, but the Bible is telling jealousy is worse than that. Why is jealousy so bad? Because anger சொல்லும் போது இப்போ பாருங்க, நான் உங்ககிட்ட நான் ப்ரொவோக் பண்ணுறேன் உங்களை, சில காரியத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு anger வருது உங்களுக்கு. ஐம் சேயிங் சம்திங், தட் மீன்ஸ் நான் என்னோட ஆக்ஷன் உங்களுக்கு நான் பட் jealousy is நீ ஒன்றுமே செய்ய வேணாம், பட் people you will be jealous. So that's why you cannot see. சரியா? இப்போ ஆங்கர்னா நான் இப்போ பாஸ்டர்கிட்ட நான் சில காரியத்தை நான் சொல்கிறேன், பாஸ்டர் நாட் ஹாப்பி, பாஸ்டர் கெட்டிங் ஆங்க்ரி, பிகாஸ் நான் சொன்னது பாஸ்டருக்கு பிடிக்கல, ஹீஸ் கெட்டிங் ஆங்க்ரி. பட் jealousy is not like that. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், but you can draw jealousy or you can be jealous. So that's why it's more dangerous, the Bible says, than anger, than fury. So can you imagine this dangerous bomb thing is having inside your heart? Nam manasile enna seydhu adu valarudhu. Okay, jealousy is more powerful because it's deep seated resentment of another person's happiness. இன்னொருத்தவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு ரிசென்ட்மெண்ட், அது வெளியே காட்டாது. வெளியே ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிரைஸ் த லார்ட், திஸ் பட் உள்ளுக்கு வந்து யூ ஆர் நாட் ஹாப்பி. ஓகே, are we like that? Okay, and actually Bible says that this is a sin. Bible never say it's all right, it's okay அப்படின்னு சொல்ல. ஓகே, கலாத்தியர் 5க்கு டர்ன் பண்ணுங்க. இதெல்லாம் I think we know this, the fruits, I mean, let's read Galatians 5 verse 19. 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். 20. Okay, சரியா? ஸோ அங்கே அந்த can you see the word jealousy இருக்குதாங்க? Okay, jealousy. சரியா? So this is considered a sin. சரியா? So how can we continue to sin? When we know it's a sin, we have to keep away from it. But why is the church not recognizing this? Why நம்ம வந்து இதிலே நம்ம கண்டினியூ பண்ணுறோம்? பிகாஸ் அது தெரியல. அது உள்ளுக்கு இருக்கிறபடி நம்ம என்ன செய்கிறோம், அதை மறைச்சிடலாம். அதை நம்ம we can, it doesn't work that way. So if you keep having that jealousy, the end of the result is the church growth won't be there. Or even personally, you will not be growing. Personally also நம்ம வளர மாட்டோம். Not just the church, that is collectively, but personally நம்ம 10 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். அந்த ஒரு விசுவாசத்தில் வளர்ச்சி இல்லை, நிறைய காரியங்கள் அந்த வளர்ச்சி நம்மளுக்கு இருக்காது. பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் நாட் தேர். So this is something that we have to think about. Okay, சரியா? So let's look at some of the characteristic, okay, of jealousy. சரியா? அதாவது இப்போ ஒரு கேரக்டர், இந்த ஜெலசின்னு சொல்கிறோம்ல, இதோட கேரக்டர் எப்படி? இட் வில் ஆல்வேஸ் கம்பேர் சொல்லுங்க. தமிழில் வந்து ஒப்பிட்டு பார்க்குறது. தேங்க்யூ பலா. ஒப்பிட்டு பார்க்குறது, ஆல்வேஸ் கம்பேர். ஜெலசி நீங்கள் வந்து எடுக்க முடியாது விதவுட் கம்பேரிங். யூ ஆல்வேஸ் கம்பேர். ஓகே, சரியா? ஸோ லெட்ஸ் not talk about us. Let's go to the Bible itself. சரியா? நம்ம டேவிடோட சாலோட கதையை நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஓகே, 1 சாமுவேல், 1 சாமுவேல், ஓகே, 9ஆம் அதிகாரம், ஓகே, verse 15. ஓகே, படிக்க வேணாம். see, Saul, this is between Saul and King David. ஓகே, இந்த கதை நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆல் படிச்சிருப்பீங்க, சண்டே ஸ்கூலில் கூட நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் அந்த கதையை. சரியா? Saul and David. Saul was anointed, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி Saul was anointed. அவருக்கு வந்து Samuel already said you are the king ன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பட்டமோ அவருக்கு அந்த பொசிஷன், he is the king. He was ruling at that time. ஓகே, சரியா? ஸோ ஓகே, let's read 9:15 to 17 படிப்போம்.
சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிப்பான். Yeah. என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். Yeah. You see, God has actually anointed Saul. சவுலை கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டாரு அந்த ஜனங்களை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு. சரியா, அந்த பட்சத்தில் அந்த டைம்ல டேவிட் இஸ் கம்மிங் அப். கொலாயத்தை அவர் அடிச்சு போடுறாரு. ஓகே, ஹீஸ் வின்னிங். ஸோ அந்த ஜனங்க மத்தியில் அவர் யார் பாப்புலர் ஆகிக்கொண்டிருக்கிறா? டேவிட். சரியா, ஸோ அந்த ஒரு பாட்டு படிக்கிறாங்க. ஓகே, சரியா, அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் படிக்க வேணாம். சரியா, 1 Samuel chapter 18 verse 7க்கு போங்க. ஓகே, அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, 18:7. அதே 1 Samuel 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். யா, ஓகே, சரியா. சவுல் வந்து 1000, தாவீது வந்து 10,000ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு என்ன செய்றாங்க, அந்த ஸ்ட்ரீட்ல பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. பிகாஸ் தே வர் செலிப்ரேட்டிங் த விக்ட்ரி. சரியா, ஸோ இது வந்து யாரு கேட்குறா? சவுல் கேட்குறா. அது எப்படி அந்த பெண்கள் வந்து எனக்கு 1000 அவங்களுக்கு 10,000? சி கம்பேரிங். So can you see the comparing? That's why I say one of the character of jealousy is you're always comparing. Why must Saul compare? நம்ம ஃபர்ஸ்ட் இதில் படித்தோம். சால் காடே என்ன செய்ய, நீ தான் த கிங், நீ தான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டாரு. ஏன் நீ இப்போ சில்ற காரியத்துக்கு போய் நீ சண்டை போட்டுட்டு இருக்கிற? ஆஃப்டர் ஆல் இஸ் டேவிட், ஹி இஸ் ஜஸ்ட் a shepherd boy and he is playing the harp for him. It's that simple. Why are you getting jealous? சரியா, அந்த மஸ்தம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த verse 10 நீங்கள் படிச்சிங்கன்னா, ஓகே, ஓகே, the next day an evil spirit from God came forcefully on Saul. ஓகே, சரியா, and Saul actually took a spear. அதை ஈட்டி எடுத்து என்ன செஞ்சாரு, ஒரு வீசினாரு. யார் மேலே படணும்னு சொல்லி டார்கெட் பண்ணாரு. யாரை? டேவிடை டார்கெட் பண்ணாரு. பட் படலலா. அந்த டைமில் டேவிட் எஸ்கேப். சரியா, ஸோ கேன் யூ சி அந்த கம்பேர் for a simple thing, but actually you forgot your position. Saul forgot that he is the king. Actually இங்க கேட்டிங்கன்னா Saul should be very happy. என் கீழே வந்து நல்ல ஒரு திறமையான ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுற இடத்துல he became jealous. So this is what jealousy will do, so I think Saul was and also David became very close to Jonathan. ஜானத்தனோட ரொம்ப நட்பு. ஜானத்தன் யாரு? சவுலோட சன். ஓகே, அது எப்படி என் மகன் கூட அவளை நட்பாக இருக்க முடியும்? எல்லாமே ஜானத்தன் செய்கிறேன்னு சொல்கிறான்னு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஆல்ரைட், ஸோ பட் end of the day the question is this. David can say, நான் எல்லாமே உங்களுக்காக தானே செஞ்சேன் ராஜா. why you want to come against me? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, டேவிட் அவர் சால் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். நீ அந்த வாக்கு போக, he will go and win and win and win, and that made him worse. So that shows David was very loyal. அவர் ஒரு டைமில் கூட என்ன செய்ய, நான் நம்ம தான் இவரோட திறமையாக இருக்கிறோமே, இவரை தள்ளி போட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை. he still was loyal to யாரு? கிங் சால். பட் still Saul was jealous and until the end நம்ம படிக்கும்போது he was என்ன சொல்லுவாங்க, வெயிட்டிங் டு கில் ஹிம்லா. ஓகே, சரியா, ஸோ தட் இஸ் சால் அண்ட் டேவிட். அனதர் ஸ்டோரி நம்ம பார்ப்போம், பீட்டர் அண்ட் ஜான். ஓகே, பீட்டர் கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். லெட்ஸ் டர்ன் டு ஜான் சாப்டர் 21. யோவான் 21ஆம் அதிகாரம். ஓகே, கொஞ்சம் அந்த கதையை நான் சொல்லிடுறேன். பிகாஸ் வி ஆர் ஸ்டடிங் த கேரக்டர். ஓகே, கம்பேர் பீட்டர் அண்ட் ஜான். சரியா, நம்மளுக்கெல்லாம் தெரியும் தானே பீட்டர் கதை என்ன ஆச்சுன்னு. எல்லாம் எங்கே தான் இருக்கிறீங்க? அதான் சொன்னேன், குட் லக்னு சொன்னேன்ல, அதான். ஓகே, சரியா, வி ஆல் நோ வாட் ஹேப்பன் டு பீட்டர். எத்தனை தடவை மறுதளிப்பாரு? 3 தடவை மறுதளிச்சுட்டு, சரியா, கடைசியில் என்ன செய்வார், எனக்கு இயேசு வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு he will go back fishing. ஓகே, திரும்ப நம்ம பழைய இதுக்கே நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவர் ஃபிஷ் பண்ண போகிறாரு. அந்த கட்டத்தில் யார் வரா?
இயேசு வராரு. சரியா, our dear Lord is coming there. சரியா, he resurrected, he came specifically to meet who? Peter. ஓகே, பேதுரு என்னோட மகன், அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறான், என்னை மறுதளிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறான்னு சொல்லிட்டு he wanted to meet him. Jesus even prepared breakfast for him. Hey, come, have breakfast with me. I'm sure, I really want to know what the conversation was. Okay, சரியா, அந்த ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கொண்டு இருக்குது. சரியா, ஜீசஸ் will ask Peter, do you love me? Do you love me? Do you love me? ன்னு 3 தடவை கேட்பாரு. கடைசியில் சரியா, go and take care of my sheepனு சொல்லுவாரு. சரியா, so Peter should be like, wow, நான் இவ்வளோ செஞ்சு, ஆக்சுவலி எனக்கு வார்னிங் கொடுத்தாரு, பட் அப்பயும் நான் செஞ்சேன், பட் ஸ்டில் ஆஃப்டர் டூயிங் த லார்ட் கேம் ஃபார் மீ, எனக்குன்னு வந்தாரேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இல்லாமல் அந்த 21வது வசனம் மட்டும் படிங்க. அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். Yeah. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். Okay, உனக்கு என்ன? That means here, okay, Englishல நான் படிக்கிறேன், verse 20. Peter turned and saw that the disciple whom Jesus loved, which is John, was following them. Okay, சரியா, Lord, who is going to betray you? But when Peter saw him, he asked, Lord, what about him? அதாவது இப்போ என்ன கேட்குறாருன்னா, ஓகே, என்னைய ரெஸ்டோர் பண்ணிட்டீங்க, எனக்கு நான் உங்களை ஷீப்லாம் டேக் கேர் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அவனுக்கு எப்படி இப்போ? What about John now? Why are you so interested about what's going to happen to John? கர்த்தர் தான் உனக்கு ஒரு காரியத்தை, உனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துட்டாரு. ஏன் அவன் வந்து பேதுரு வந்து யோவானை பற்றி என்ன செய்ய போறீங்க? Because Peter was still not happy. Peter wanted to be the favorite. Okay, because John நம்மளுக்கு தெரியும், அவரோட இயேசுவோட மார்பில் சாயிற ஒரு டிசைப்பிள்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. சரி, he's a very lovely disciple for Jesus. So பேதுரு அந்த டைமில், who's your favorite, me or him? So what about him? எனக்கு இருக்குது எல்லாம் சொல்லிட்டீங்க, அவனுக்கு எப்படி? So you see, can you see the compare? நம்மளுக்கு எவ்வளோ ப்ராமிஸ் வந்தாலும், how much of forgiveness God has given us, you're still comparing. This is what Peter and John did. Okay, சரியா, so the comparison. Okay, I was just talking about comparison. சரியா, another thing is, when you compare, உங்க மைண்ட் இருக்குல்ல, when you comparing, your mind will always be wondering. அந்த ஒரு எலி பார்த்துருக்கீங்களா, அந்த இதில் சுற்றிட்டே இருக்குமே, சரியா, அது சுற்றி கொண்டே இருக்கும், எப்படி எப்படி இருக்குது, எப்படி, how to, you are not looking straight. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம வாழ்கிறோமா, பாட்டு படிக்கிறோம், துதிக்கிறோம், வசனம் கேட்குறோம், இல்லை, கண் எங்கெங்கேயோ போவோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க you're noisy, you're noisy. Okay, let's turn to James. நான் அதை சொல்ல, ஜேம்ஸ் சொல்கிறாரு. ஓகே, யாக்கோப், ஓகே, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. Where you have envy and selfish ambition, there you will find disorder and every evil practice. That means, you might be coming to church, but you're not here. You're somewhere else. Because your mind is busy, you see? You're comparing. You're busy. You're not here for the Lord. That's why there's no growth. Okay? சரியா? So that is one of the character, comparing. Okay? அதாவது நம்ம வந்து cannot stand it when others are better. மற்றவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கன்னா நம்ம பொறுக்காது நம்மளுக்கு. Okay? பொறுக்காது. That is jealousy. Okay, சரி, at the same time you're sad at other people's happiness. இப்போ ஒரு துக்கமான செய்தி நடக்குது, நம்ம ரொம்ப துக்கமா ஆயிடுவோம் தானே. ஓகே, ஐயோ, I'm so sad for you, I'm so sorry you lost your cat சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், we can be very sad. But when there's something new, good news happen to you, you can actually feel sad also. You're not happy, you're comparing. Okay, so that is how ugly. That's why it's very hard to talk about this topic, because it's very difficult. Okay, but this is what is actually happening inside us. So once you have comparison, competition will be there. Compete. Yaar, Nina, Nana. It's always a competition. And this will bring a lot of stress on you. Adan the potruk mother was no disorder. There'll be a lot of disorder. And you cannot be yourself. Number one, the namblavi irukka mudiyadhu. Because you're busy competing. You want to be somebody else.
ஓகே, see the problem is நம்ம இந்த மாதிரி பேசும்போது என்ன நினைப்பாங்க, ஆமா நீங்க பேசுவீங்க ஏன்னாக்கா நாங்க வந்து உங்களோட அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரக்கூடாது சொல்லிட்டு நீங்க எங்களை தாக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. That's why it's very hard to talk in the church sometimes. Because a little advice will feel like, oh, நம்ம வந்து அவங்க மாதிரி இருக்கக்கூடாது, அதனால தான் அவங்க அப்படி என்ன சொல்றாங்க, கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. Actually, that is not the point here. The point is be yourself. Once you're yourself, I think God will bless you tremendously. Okay? சரியா? Because I have tasted that in my life. I try to be, of course, sometimes நமக்கு மந்தா வரும்ல, இந்த சின்ன வயசுல என்னோட வேலையில், என்னோட physiotherapy workல, you feel because you're in the business world, சரியா, it was there. But I know God broke me at one point and I felt that no, I just want to be myself. Whether you like it or not, this is me. Once I start being myself, I felt it was different. I can rest. You want to come, you come. You don't want to come, you don't come. It's very simple for me. Things were very easy. So I know I've been blessed by that. So in the message வந்து நம்ம என்ன செய்றோம், மற்றவங்களை bless பண்ண சொல்லும்போது sometimes அது வேற மாதிரி வரும். Okay, that's why I said this topic is very hard to talk about. It's very hard. Okay, சரியா? So this is what the first characteristic of jealousy. Comparing, competition, strife, your mind not resting. Okay, okay. Another one, number 2. It will breed. Okay, சரியா? It will breedனா இது வளரும். நம்ம வந்து அதை நிப் இந்த பட்னு சொல்லுவாங்களே, if you don't do that, it's gonna grow. It's gonna grow. Okay, and you will try to find ways to ruin that person. அதாவது அந்த நம்ம யார் மேலே நம்ம பொறாமையாக இருக்கிறோமோ அந்த 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 நபரை வந்து என்ன செய்வோம், நம்ம கொல்ல பார்ப்போம். கொல்ல பார்க்கணும் ஃபிசிக்கலி இல்லை, பட் ஸ்பிரிச்சுவலி, இமோஷ்னலி யூ கேன் கில் தட் பர்சன். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஓகே, லெட்ஸ் டர்ன் ஃபேமஸ் ஸ்டாரி, கேன் அண்ட் ஆபேல். ஓகே, இந்த கதையில் எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? கைன் அண்ட் ஆபேல். சரியா? சண்டே ஸ்கூல் என்ன சொல்லி கொடுப்போம், கைன் வந்து அந்த ஆஃபரிங் எடுத்துகிட்டு வருவார்ல. ஓகே, சரியா? தில் பிரிங் த ஆஃபரிங். சண்டே ஸ்கூலில் என்ன சொல்லுவோம், கைன் வந்து அந்த வெஜிடேபிள்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு போன கொஞ்சம் பாசியான வெஜிடேபிள்லாம் எடுத்துகிட்டு வந்தார். வெரஸ் ஏபல் வந்து அந்த கொண்டுட்டு வந்த ஆடு வந்து நல்லா சுத்தமாக நல்லா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபார் சாக்ரிஃபைஸ் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார்னு நம்ம படிச்சு கொடுப்போம் சண்டே ஸ்கூலில். ஆக்சுவலி த பைபிள் நெவர் சே தட். ஓகே, த பைபிள் நெவர் சே தட். ஓகே, சரியா? இன் கேன் அண்ட் ஏபல், ஜெனசிஸ் 4:4 நீங்கள் போய் படிக்கலாம் வீட்டில். ஓகே, த லார்ட் லுக்ட் இன் ஃபேவர் ஆன் ஏபல்ஸ் ஆஃபரிங் பட் நாட் கேன்ஸ் ஆஃபரிங்னு போட்டிருக்கு. ஏன்னாக்கா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட். when Abel gave the offering, அதாவது அவருக்கு இருந்த அந்த ஆடு கொண்டுட்டு வரும்போது நல்லா செக் பண்ணி இது சுத்தமாக இருக்குதா, இஸ் இட் worth giving a sacrifice to my God, கர்த்தர் எனக்கு எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்காரு, நான் அவளுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனசில் அவர் என்ன செஞ்சார், எடுத்துகிட்டு வந்தார். whereas Cain was, நீங்கள் அந்த கமெண்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாரு, his heart was not there. அவரோட மனசு அங்கே இல்லை. He was not, ஏதாவது subsoil whatever, for God only what. He's not going to know. சரியா? Just take anything lah. It doesn't matter. சரியா? அவர் அது கவனிச்சு, இது கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோம், கர்த்தருக்கு நம்ம செய்கிறோம், உண்மையாக செய்யணும், நல்லா நான் செய்யணும், நல்லதை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்காம இருக்கிறதாச்சும் போட்டு கொடுக்க வேண்டியது. After all, is only God what. You see, sometimes our attitude in the church is also like that. God only what? He's not here what? They all say he's here, but is he really here? I'm not sure. So just do whatever lah. There can be oh, you're really like, oh, this is for my God. என்ன சொல்லுவாங்க, அந்த சேத்துலேருந்து என்னை தூக்கி எடுத்தவர் அவர் எப்படி நான் இந்த மாதிரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த அன்புல செய்கிறோம்ல, it is different. So Cain was doing that. So it's like God said, no Cain, நான் உன்னோட ஆஃபரிங் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி, சொன்னது தப்பா? ஆனால் ரெண்டும் ஒன்றா தான் வந்துச்சு. இங்கேயும் ஆஃபரிங் வந்துச்சு, இங்கேயும் ஆஃபரிங் வந்துச்சு தான். பட் த ஹார்ட் பிஹைண்ட் த ஆஃபரிங் வாஸ் டிஃப்ரெண்ட். தட்ஸ் வை காட் கேன் see the heart. சரி, அவர் பார்த்துட்டு சொல்லிட்டார், இது எனக்கு வேணாம், இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டார். இது வந்து யாருக்கு வந்துட்டு கோவம் வந்துருச்சு, கைனுக்கு கோவம் வந்துருச்சு. சரியா? அந்த கோவத்தில் என்ன செஞ்சார், he asked the brother, come, turun padang சொல்லிட்டு என்ன செஞ்சார், he brought the brother to the field and he murdered the brother. So can you see, அந்த டைம்லே கைன் நினைச்சிருக்கணும், கர்த்தர் நம்மளை ஒரு டிசிப்ளின் பண்ணுறாரு, ஓகே நெக்ஸ்ட் டைம் ஐ வில் டூ பெட்டர் காட்னு சொல்லிட்டு கன்ஃபெஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணாமல் என்ன செஞ்சிட்டாரு,
he act on that jealousy. அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த வெறுப்பு வந்துருச்சு, அந்த ஒரு பொறாமை வந்துருச்சு. சரி, இப்போ இவனாச்சும் உன்னை போட்டு என்ன செஞ்சிடணும் நம்ம, ஐ நீட் டு கெட் ரிட் ஆஃப் ஹிம், அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொலை செஞ்சிட்டாரு. ஸோ கேன் யூ see, it just started with jealousy, but he went to murder. Okay, சரியா, it can kill. That's why I said, you see, I was very, when இந்த இதை படிக்கும்போது எனக்கு என்ன ரொம்ப ஃபேசினேட் ஆனிச்சுனாக்கா, மேபி ஜஸ்ட் டர்ன் டு ஜெனசிஸ், ஆதியாகமம். ஓகே, 4:8, ஜெனசிஸ் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். Okay, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, now Cain said to his brother Abel, let's go out to the field. ஓகே, நீங்க கொஞ்சம் 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 ட்ராமா கொஞ்சம் நீங்க பாருங்க. சரியா, செய்யறது செஞ்சிட்டான். he knows God is not happy with Cain. அவனுக்கு வாய் வருது பார்த்தீங்களா, ஏபல் லெட்ஸ் கோ டு த ஃபீல்ட். சி, அவன் ப்ரீமெடிடேட் பண்ணுறான் தானே, அவன் பிளான் பண்ணுறான் தானே அவன் மைண்டில், படாங்கு வா. ஏன் அந்த டைம்லேயே அவன் ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே, பிகாஸ் ஹி நோஸ். You see, he could have stopped, but he didn't stop, You see, for him to say, come, let's go to the field. ஒரு மனசில் ஒரு இது இல்லாமல், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ச் ஆஃப் கில்ட். ஐயோ, நம்ம போட்டு தாக்க போகிறோம் நம்ம பிரதரை, சரியா, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கூப்பிட்றான் பார்த்தீங்களா. இட் இஸ் நாட் லைக் ஹி saw Abel go in somewhere, go and step. He said, come, let's go to the field. Plan. சரியா, அது நடக்கும்போது என்ன யோசிச்சிருப்பான், கண்டிப்பாக பேசியிருப்பாங்க பிரதர்ஸா, 2 பேரும் பிரதர்ஸ் பேசி கொண்டு இருந்திருப்பாங்க. பட் ஹீஸ் actually thinking of killing him. Whereas Abel was like, oh, my brother called me to the field. I'm just walking with my brother. So can you see how evil? That's why first I said, who can stand against jealousy? இந்த jealousy வந்து நம்ம லேசா நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுத்துக்கூடாது. It can kill. Okay, சரியா. Another thing is, it undermines some realities. Okay, this is how I look at some of the points. Okay, நம்ம ரேச்சல் அண்ட் லியா கதை உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஜேக்கப். சரியா, ஜேக்கப் வாஸ் வெரி மச் இன் லவ் வித் ஹூ? ரேச்சல். சரியா, அங்கே ரேச்சல் வராங்க, அங்கே ஷெப்பர்டஸா அவங்க வராங்க. சரியா, யார் பார்க்குறா, ஹீரோ பார்க்குறாரு ஜேக்கப். இந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இம்மிடியட்லி ஃபெல் இன் லவ். ஓகே, லவ் அஸ் ஃபர்ஸ்ட் சைட் சொன்ன மாதிரி அந்த லவ். சரியா, அப்புறம் என்ன சொன்னார், போய் அப்பாட்ட சொல்லும்போது அப்பா என்ன சொன்னார், 7 yearsலாம் யூ kerja sama saya. சரியா, he work. why? அதே போல் நீங்கள் அந்த படிச்சிங்கனாக்கா, ஜேக்கப் ஃபெல் அந்த 7 வருஷம் வந்து கொஞ்ச நாள் மாதிரி தெரிஞ்சிச்சான், பிகாஸ் he was in love. தமிழில் மலாயில் சொல்லுவாங்களே, மண்டி tak basah, makan tak kenyang, சிரிக்கிற மசி. சரியா, no lah, I'm just joking lah. சரியா, we all can identify with that when we were in love அந்த டைம். சரியா, அது ரொம்ப நாள் கழிச்சும் அது கொஞ்ச நாள் மாதிரி தெரியும். ஓகே, அதே மாதிரி இந்த பைபிளில் போட்டிருக்கு. Okay, you can refer to in the Genesis 30. Okay, ஆதிகாமம் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, 29-30 நீங்கள் பார்க்கலாம் அந்த கதையை. சரியா, ஸோ பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர், ஜேக்கப் ஆக்சுவலி லவ்ட் ரேச்சல். பட் அந்த திருமண டைமில் வரும்போது அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, லியா தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு லியா, அதாவது அவங்க சிஸ்டரை கல்யாணம் பண்ண வச்சிட்டாரு. சரியா, ஓகே, ஆஃப்டர் a week plus then Rachel got married again to Rachel got married to Jacob. சரியா, so but அந்த பிள்ளை, okay, சரியா, you see, for Jacob to work 7 years, I can imagine, Jacob was working in the field 7 வருஷம், அவங்களுக்குள்ள காதல், கண்ணும், all these things was going on, love was there, but அந்த பிள்ளை பெக்கும்போது அவருக்கு முடியல, she couldn't, she is a bit barren, she was barren at that time. யாரு, ரேச்சல். லியா வந்து பிள்ளைய பெத்து போட்டுக்கொண்டே இருந்தா. ஓகே, சரியா, பட் நாட் ரேச்சல். ஓகே, ஸோ வாட் டஸ் இட் சே? லெட்ஸ் டர்ன்லாம் ஜெனசிஸ் ஆதியாகமம் 29 போங்க. ஜெனசிஸ் 29 verse 18, 18வது வசனம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். 20வது வசனம்.
அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. You see, it was love. ரொம்ப நாள் கூட பட் கொஞ்ச நாள் மாதிரி தெரிஞ்சு. ஓகே, இப்போ 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ராகேல் நான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். Yeah. You see, that 7 years of love, and just because you couldn't give birth, of course, இது வந்து பெண்ணா இருக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு காரியம். Okay, we want to have children, right? சரியா? But அந்த டைம்ல she couldn't have that child, but she forgotten all that 7 years of love and the love that Jacob lavished. அதெல்லாம் மறந்துட்டு சரியா அவ கேள்வி கேட்கிறா. She became jealousன்னு போட்டிருக்கு of the sister Leah. Why must you be jealous? பைபிள்ல போட்டிருக்கு Jacob was not interested in Leah at all. But Jacob was in love with Rachel. That is not enough. So sometimes நம்ம நினைக்கிறோம், ஓ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருந்தா I won't be jealous. Do you think so? Jacob had Rachel had everything. Okay. சரியா, Saul was the king. Okay, நம்ம அந்த கதையை படிச்சோம். Peter was reinstated. It still didn't make him happy. They still became jealous. Okay, because of the comparison. They still became... So சில reality என்ன செஞ்சிருவோம், நம்ம மறந்துடுவோம். We become ungrateful for what God has actually given us. That is the... என்ன சொல்லுவாங்க, that is the saddest part. It is not like God never blessed. Okay, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், oh God never blessed, so that's why I became jealous. ஒரு அளவுக்கு ஒரு justification இருக்கலாம். But இங்க வந்து everything is blessed. Okay, சரியா? And at the same time, கைன் வந்து கர்த்தர் வந்து கேட்பாரு கைன் கிட்ட, லைக் ஐ said, it will deem your conscience. நம்ம மனசாட்சியை வந்து அப்படியே கொஞ்சம் மங்களாக்கிறோம். ஓகே, ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, when God asked, கேன் கொண்டுட்டாரு யாரு, ஏபலை. God asked, where's Cain? Hey, where's Abel? என்ன தெரியுமா கேட்பான், am I my brother's keeper? நான் யாரு, எங்க அண்ணனை பார்க்குறவனான்னு சொல்லிட்டு he will ask God the question. Not a slight inch of remorse. Not a slight inch of ஐயோ அண்ணனை கொன்னுட்டோமே, அவர் பார்த்துட்டாரு அப்படின்னு வராம என்ன செய்யணும், நான் எங்கள் அண்ணனை டேக் கேர் பண்ணுறேன் வேலையா எனக்குன்னு சொல்லி am I my brother's keeperன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் கேட்பாரு. சரியா? And Rachel, I said just now, she knows she was tremendously loved, yet not enough. Peter இவ்வளோ செஞ்சான். ஓகே, சரியா, கர்த்தருக்காக நான் இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த 3 தர மறுதலிச்சோன்னா அவரோட எல்லாமே கப்ஷிப்னு ஆயிட்டாரு. ஓகே, பட் காட் கேம் பேக் டு ஹீம், அப்பயும் தச்சுக்கோ. சால், ஹி வாஸ் த கிங். காடே சொன்னார், நீ தான் ராஜா. ஸ்டில் நாட் இனஃப். ஓகே, ஸோ ஐம் ஷூர் வி ஆர் கேச்சிங் சம் பாயிண்ட்ஸ் ஹியர். ஆல்ரைட், சரியா? அட் த சேம் டைம், லாஸ்ட்லி, I think my last point. Okay, good. It ruins your appetite for growth. வளர முடியாது. இந்த appetite இருக்குல்ல, appetiteனா நம்மளுக்கு சில பேருக்கு appetite இருக்காதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு. So you become skinny. I know you need to check maybe some kind of sickness. You're not having the appetite to eat. But when you have jealousy, அந்த appetite வளரணும், கிறிஸ்துக்குள்ள நான் வளரணும்னு சொல்லிட்டு அந்த appetite இருக்கவே இருக்காது. That's why some people never grow. That's why some people never grow. They are the same. முந்தி இருந்தவங்க இப்பே அதே பேச்சு தான். They will never grow. Because you got no appetite. இப்போ நான் சொன்னல சாப்பாடுக்கு appetiteனா நம்ம சாப்பிடும்போது நம்ம வளருவோம், you will grow. But you will never grow because your appetite. That's why Paul was so hard on the church of Corinth. நான் என்னமோ கொடுக்க நான் வந்தேன், பட் நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற ஜனங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரு கடிந்து கொள்ளாரு. சரியா? So that is what is என்ன சொல்லுவாங்க, the characteristic, okay, of jealousy. Okay, சரியா? So just go to 2 more or 3 more points lah. Why are we jealous? The big question is, why are we jealous? கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா, எதுக்கு? I'm not talking comparison. அவங்க நல்லா இருக்கிறாங்க அதனால தான் நான் jealous. I know, I understand that. Okay, but why இது நமக்குள்ள இருக்குது? Okay, I feel is because is insecure in Christ. இது வந்து ஒரு identity crisis.
நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள யாருன்னு உங்களுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல. ஓகே, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. I tell you, if you read எபேசியர், நம்மளுக்கு டைம் I'm sure you can make time. Okay, go back and read Ephesians chapter 1. ஓகே, அதில் இருக்கிற பொக்கிஷம், அது நம்மளோட பொக்கிஷம், அது நம்மளோட சொத்து ஆக்சுவலி. ஓகே, 1:4 படிங்கம்மா. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே யா, ஓகே, 5 படிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். யா, ஆக்சுவலி இது நீங்க படிச்சீங்கன்னா, go back and take time to read the first Ephesians chapter 1, you know. I tell you, when you read, you will be blessed. Because இதுதான் நம்மளோட சொத்து. சரியா, once God touch you, once you said, you make a decision, I believe in the Lord Jesus Christ, நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, இது வந்து நம்மளோட பொக்கிஷம். இது வந்து நீங்க சம்பாதிக்கல, அவர் கொடுத்தது. சரியா, ஓகே, he chose us before time, you know. Okay, to be blameless in his sight. In love, he predestined us. அன்புல என்ன செஞ்சாரு, நம்மள முன் குறித்து, நம்மள அழைத்து, நம்மள என்ன சொல்லுவாங்க, லைக் அரவணைச்சி. This is our blessing, you know. Once God has blessed you like that, ஏன் நம்ம சில்லற காரியத்துக்கு போகிறோம்? இப்போ சால் பாருங்க, he's the king. Why you want to fight with David? God has put us as prince and princesses, you know. உண்மையிலே நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க வாழும்போது கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்கறாரு? அவரோட குமாரி, சரியா, குமாரன், சரியா, we are his princess, we are his prince, you know. He's looking at us, he's blessing us, he's lavishing us with his love. ஓகே, அவ்வளோ பெரிய தேவன், ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு நம்ம கையில். கீப் திஸ். ஓகே, சரியா, நம்ம என்ன செய்கிறோம், சில்லற காரியத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவங்க இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்க நல்லா உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா பணம் இருக்குது, இதெல்லாம் சில்லற காரியம். we are becoming jealous. So because of this, இந்த மாதிரி படிக்கும்போது இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. we don't understand this. Do you know how it means to be a son? ஓகே, நான் ஜாக் பண்ண ஒரு மெசேஜ் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இஃப் ஜஸ்ட் சே நீங்கள் வந்து யூ ஆர் அ குட் மேன்லாம், சரியா, நீங்கள் ஒரு ஆசிரமத்துக்கு போகிறீங்க, ஒரு பையனை பார்க்குறீங்க, வெரி டிஃபிகல்ட். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ எங்களுக்கு நாங்கள் திருமணம் ஆகிட்டோம், எங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, ஐ வாண்ட் அடாப்ட் திஸ் சைல்ட். ஓகே, சரியா, ஒரு அதர், சாரி, மை எக்ஸாம்பிள் இஸ் ராங். யூ ஆல்ரெடி ஹேவ் 3 children. You already have, sorry, you got 3 children. But when you went to this ashramam, you saw this boy, ரொம்ப பாவமாக இருக்குது, சரியா, அவனும் என்ன செய்கிறான், நீங்கள் அந்த ஆசிரமத்துக்கு போகும்போது மேபி இஸ் கம்மிங் அண்ட் ஹோல்டிங் யுவர் லேக் அண்ட் யூனோ லுக்கிங் அட் யூ. ஸோ யூ ஃபீல் லைக், ஓகே, why not I adopt this boy? சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை தத்து எடுக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 3 பிள்ளைங்க, இன்னொரு பையனை நீங்கள் தத்தெடுக்கீங்க. ஸோ யூ காட் 4 children now. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து அவனுக்கும் அதே மாதிரி சாப்பாடு, படுக்கை, படிப்பு எல்லாம் கொடுக்குறீங்க. சரி, ஆனால் அந்த ஒரு நாள் அந்த பையன் என்ன செஞ்சிட்டா, மேபி அந்த சாப்பிடும்போது மேசை போட்டு, ஐ மீன் மங்கு போட்டு உடச்சிட்டான், கை தப்பி விழுந்து உடஞ்சிருச்சு. சரியா, அண்ட் the son go back, this boy, the adopted son, go back to his room, sitting in his room on his bed crying. So the father came and asked him, why are you crying? சரியா, no, because I broke the plate. I worried that you will send me back to the திரும்ப அந்த ஆசிரமம், இந்த ஹோமுக்கு நீங்கள் என்னை அனுப்பி விட்டுருவீங்கன்னு சொல்லி எனக்கு பயம். சரியா, மற்ற 3 பையனுங்க மங்கு உடச்சா கூட, do you think they'll be sitting up on the bed and crying? No. It's my father, what? சரியா, he knows I made a mistake, it's fine, my father, okay, I say sorry to him, it won't happen again. He was careless. But this boy, why is he fearful? Why is he crying? Because அவனுக்கு அது ஃபீல் பண்ணல, my father has taken me. அவன் வந்து நீங்கள் வந்து எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு அவன் பயம், ஐயோ நம்ம தப்பு. ஸோ சம்டைம்ஸ் we as believers are like that. ஐயோ தப்பு பண்ணிட்டோம். சரியா, that is not security. So when you're not secure, நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி காரியத்தை, சில்லற காரியத்தை வச்சு நம்ம என்ன செய்வோம்,
செக்யூர் பண்ண பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம மேலே இருக்கணும், அப்போ தான் நம்ம செக்யூர். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணி என்ன சொல்லுவாங்க, முயற்சி பண்ணி சாதிக்கணும். அப்போ தான் நம்ம அங்கே மேலே இருப்போம், செக்யூர். நோ, ஆக்சுவலி காட் said, the father can tell to that boy, you no need to do anything, it's okay, you just broke a plate, it's fine, you're still my son. பட் அந்த பையனுக்கு ஃபீல் பண்ணணுமே. That's how most of us are behaving. That's how most of us, we say we are believers, but we are like adopted children. We are not like sons, But the Bible says we are the son, we are his children. அவர் அந்த ஆபா ஃபாதர்னு சொல்லி நம்ம கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. கூப்பிடுங்க, நீ ஆபா ஃபாதர்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாரு. பட் we are like, no, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன், நான் எவ்வளோ மேலே வருவேன், எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நான் மேலே வந்துடுறேன். You are trying to earn your way. But God is said, no. That is what church-க்கு வந்தா பிரச்சனை. Because you're competing. Church is one place you have to prove to God, is it? சரியா? So you compete. நம்ம மேலே வந்தால் தான் நம்ம கர்த்தர் கூட நம்ம இருக்கிறோம். இந்த போதனை நம்ம கேட்டுருக்குறோம்ல, வெளியே நம்ம மற்ற சர்ச்சில் சபையில் பேசுகிற காரியம் என்னது, மேலே இருக்கணும், தலையாக இருக்கணும், வாழாக இருக்கக்கூடாது. வாய் வாழாக இருந்தால் ஏன்? வாட்ஸ் ராங் வித் தட்? யூ கேன் ஸ்டில் டூ த பெஸ்ட். Okay? சரியா? So that's why I think we are not secure. Okay? சரியா? கர்த்தர் நம்ம அந்த பாட்டு படித்தோம், ஒளியான சேற்றிலிருந்து என்னை தூக்கி என்னை எடுத்தாருன்னு சொல்லிட்டு. Yeah, this is a big blessing for us. This is so much grace. You should know where we are. We are sinners. பாவி என்ன செஞ்சாரு? நம்மளை பார்த்தார்லா, நம்மளை பார்த்து நம்மளை தூக்கி எடுத்தாரு, நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு. ஏன் நம்ம சொல்கிற காரியத்துக்கு நம்ம கொடுக்குறோம்? சரியா? சரி, அதே போல் இன்னொரு கதை சொல்கிறேன். இது அந்த ஒரு காலத்தில், போர் காலத்தில் டைமில், I've shared this story. I like this story a lot. ஓகே, அந்த நிறையா பிள்ளைங்க, அந்த போரில் நிறைய தாய் தாப்பன் இறந்தனால நிறைய பிள்ளைங்க அனாத அந்த ஹோமில் வச்சுருப்பாங்க நிறைய. ஸோ the home is just full of children where the parents died of war. சரியா? ஸோ அந்த ராத்திரில் அந்த பிள்ளைங்களை என்ன செய்வாங்களா, தூங்க மாட்டாங்களாம். they have trouble sleeping. சரியா? ஸோ அந்த அந்த ஆசிரமத்தை நடத்தவர் கொஞ்சம் பார்த்தாரு, ஏன் அந்த பிள்ளைங்க ராத்திரிலாம் தூங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஐ திங்க் he got an idea, because the children are hungry. பிள்ளைங்க பசினா தாங்க மாட்டாங்க, நம்மளுக்குலாம் தெரியும். ஓகே, they won't tahan, ஸோ பிள்ளைங்களுக்கு அந்த war டைமில் சாப்பாடு இல்லை. சரியா? ஸோ அந்த ஆசிரமுக்கு வந்தோடனே அவங்களுக்கு ஐயோ நம்மளுக்கு ராத்திரி நாளைக்கும் சாப்பாடு கிடைக்காது, சாப்பாடு, அந்த பசி பயத்தில் they won't sleep. சரியா? ஸோ அப்போ என்ன செஞ்சார் இந்த பாஸ்டரு, பிள்ளைங்க கையில் ஒரு ரொட்டி கொடுத்துருவாரு அந்த ராத்திரி. ஸோ the children were able to sleep. Bread. Because the children know, morning when I wake up, I got what? Bread. I won't be hungry. So they can sleep. You see, we are like that. God has given us the bread, He himself is the bread. அவர் கொடுத்துட்டாரு, அவளே அவரை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. சரி, நம்ம கையில் பிடிச்சிருக்கோம். Why we are not sleeping? Why we are restless? Why we are fighting? Why we are quarreling? Why we are busy being jealous? See, this is something we have to ask. Okay? சரியா? Another thing is, you don't trust God. We don't trust God. Okay? சரியா? Fail to recognize that God knows what He is doing in apportioning gift. அதாவது கர்த்தர் யாருக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இந்த கேள்வி நான் கேட்கணும். Do you believe that God knows what He knows what He wants to give my child, His child? Okay? Why are we busy comparing? Okay? சரியா? Feel. That's why Paul, and let's go to Corinthians, 1 Corinthians chapter 12. Okay, chapter 12, verse 12. What does Paul say about the church? எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். Just as a body, though one, has many parts, but all its many parts from one body. You see, the problem is this in the church. I feel sometimes நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் தலையா இருக்கணும்னு விரும்புகிறாங்க. You see, what about the கால் பாருங்க, நம்ம உடம்பு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. We know that. Okay? Some people God chose to be the head.
Okay, some people God chose to be the leg. Okay, some people can be the toe. இப்போ நம்மளுக்கு 5 கால் விரல் இருக்குல்ல, 5 விரல் இருக்குது. அந்த கடைசி விரல் சின்ன விரலாவோட இஸ் ஆல்சோ a body part. சரியா? பட் ஆஃப் கோர்ஸ் இப்போ வந்து ஒரு 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 உடம்பு வந்து தலையிலனாக்கா ஃபங்க்ஷன் பண்ணுமா? யோர் டே. பட் அந்த விரல் இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ணுமா? பண்ணாதா? யூ கேன் ஸ்டில் ஃபங்க்ஷன்லா. ஓகே, but you're still part of the God's body, right? Why? The thing is now the toe is telling the head, I want to be the head. இப்போ நீங்கள் கொஞ்சம் biologically think பண்ணி பாருங்க. Can the toe ever become the head? ஓகே, அந்த சின்ன விரல் அதான் சொன்னேன். இதே நம்ம இந்த மாதிரி பேசும்போது என்ன சொல்லுவாங்க? ஓ, அவங்க வந்து அந்த ஐம் நாட் சேயிங் தட். ஐம் நாட் சேயிங் தட். ஓகே, சரியா? ஐம் நாட் சேயிங் தட். ஓகே, ஐம் ஜஸ்ட் சேயிங் த பியூட்டி ஆஃப் வாட் காட் ஹஸ் கிவன் எவ்ரி ஒன். ஓகே, அதை மட்டும் நம்ம பார்த்தா பி த பெஸ்டோ யூ கேன் பி. ஓகே, இப்போ இந்த காது இருக்குது, கண்ணு இருக்கு. காது சொல்லுது நான் கண்ணு வேலை செய்யணும்னா, கண்ணு வேலையை செய்ய போறேன்னு. அது எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. இட்ஸ் நாட் யூ ஆர் த சைட், யூ கேன் நெவர் see in front. ஓகே, பட் த ப்ராப்ளம் இஸ் த மோர் யூ ஆர்கியூ, த காது என்ன செய்யும்? அதோட வேலையும் செய்யாது. you're not doing the hearing. நீ வந்து என்ன செய்யணும்? கேட்கணும். இப்போ you're busy trying to be the eye, you're not hearing. So the body will not function. So that is what is happening. We are competing. அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது ரியலிஸ்டிக்காவே இல்லை. ஆக்சுவலி லைக் ஐ செட், கேன் த இயர் பி த ஐ? இஸ் டிஃப்ரெண்ட். இயரோட நர்வ் எண்டிங் டிஃப்ரெண்ட், the arteries are different, everything is different. You can never be that. பட் இது வந்து யாரு நம்மளுக்கு கொடுக்குறா? கர்த்தர் தானே கொடுக்குறாரு, அவர் தானே செய்கிறாரு. ஸோ பட் நவ் த திங் இஸ் வி ஆர் லைக் பிஸி. ஓ, ஐ வாண்ட் டு பி லைக் தட் பர்சன் பிகாஸ் சம்ஒன் இஸ் சுப்பீரியர் இஸ் ஆல்வேஸ் த டார்கெட்லா. ஐ வாண்ட் பி லைக் தட் பர்சன். இல்லைனா ஸோ மோட்டிவேஷன் போட்டு, காம்படிஷன் போட்டு, எல்லாமே போட்டு என்ன செய்வோம்? வி ட்ரை டு. பட் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் நாட் க்ரோவிங். வி நாட் க்ரோவிங். ஸோ are we supposed to be like that? Okay, let's just read Romans chapter 9. ரோமர் ஓகே 9 வசனம் 21. அதாவது அந்த potter. Okay, we are talking about the potter. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? Yeah, doesn't the potter have the right? நான் எதுக்கு பாய்க்கணும்னு சொல்லிட்டு doesn't the potter have the right? He has the right. இப்போ நம்ம வந்து அந்த potter நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை கேள்வி கேட்குறோம், ஏன் நீங்கள் வந்து என்னை தலையாக்கலை, ஏன் என்னை கால் விரலா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? That is the problem. So the body is not functioning and you won't be happy. Okay, the head also cannot work, the toe also cannot work. சரியா? End of the day it's all chaotic. That is what is actually we don't trust God, that God has given us the best சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. சரியா? So I think we have to, that is one reason, that is two reasons: insecurity, and second, we don't trust God of what he has given us. Okay, so I think how to overcome, I think is very straightforward. Okay, know that you are beloved. சரியா? Know that God has loved you, God has called you. சரியா? Need to be content. ஓகே, கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நான் இருக்கிறது கொஞ்சம் தான். மை டேலண்ட் இஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட், பட் இட்ஸ் ஓகே, ஐ வாண்ட் கிவ் த பெஸ்ட். பட் என்னன்னா இப்போ இந்த கொஞ்சம் டேலண்ட் வச்சு என்ன செய்கிறாங்க? புதைச்சிடுறோம். டோவான் செஞ்சால் பெருசாக செய்யணும், இல்லைனாக்கா ஒன்றும் செய்யக்கூடாது. தட் இஸ் த ஆட்டிடியூட். ஸோ வி ஆர் நாட் ஃபங்க்ஷனிங். ஓகே, சரியா? அண்ட் ஸ்டாப் கம்பேரிங், ஸ்டாப் கம்பீட்டிங், பி யுவர் செல்ஃப். ஓகே, சரியா? வென் ஜெலசி கம்ஸ், நான் சொல்கிறேன், நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ஜேர்னி. இட் இஸ் நாட் லைக் இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் நாளைக்கு ஹெவன். நோ, இட்ஸ் அ ஜேர்னி. ஓகே, இந்த ஜேர்னியில் வந்து நம்மளோட அசுத்தத்தை நம்ம பார்ப்போம். அலாங் த வே we can see, சரியா? இட் இஸ் நாட் லைக் ஓ டுடே ஐ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்ரிதிங் இஸ் பிகமிங் க்ளீன். நோ, நம்ம அந்த பாதையில் போகும்போது நடக்க ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம முன்னுக்கே நம்மளோட எதிரி வந்து நிற்போம். அந்த எதிரி வந்து சாத்தான் இல்லை, நம்ம தான். will be coming right in front of your face. So what to do? Confess to God. I say, God, I'm actually feeling jealous of this person.
இந்த ஜெலசி எடுத்து போடுங்கய்யா சொல்லிட்டு நம்ம ஆண்டோட கேட்கும்போது நம்ம அறிக்கை இடும்போது God will surely help us. Learn, teach me, Lord, to be content. Learn to be content with what God has given us. சரியா அதான் நீங்க I think in the first Peter somewhere gird up the loins of your mind போட்டிருக்கோம். அதாவது நம்ம மைண்ட் வந்து அந்த மிடில் ஈஸ்டர்ன் டைமில் வந்து அந்த ஆண்கள்லாம் என்ன செய்வாங்க they will wear the jubba சரியா அந்த ஜுப்பா போட்டுட்டு இங்கே சண்டைக்கு போக முடியாது அங்கங்கே சட்டை மாட்டிக்கிட்டு நீங்கள் செத்துருவீங்க சரியா ஸோ என்ன செய்வாங்க they will ask them to gird up the loin. That means the loose ending of your baju you have to tie up fit so that you can go for war. ஸோ அதே மாதிரி நம்ம மைண்ட் வந்து இப்போ all over the place அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க அப்படி இருக்காங்க I should be taller, I should be fairer, I should be this, I should be that, சரி I should win that award. இப்படியே நம்ம யோசி our mind is everywhere. But God is trying to say focus this. I have given you this. Do the best you can in this. God will bless. You can see some people, they can do little bit, but they are so happy. They are so blessed. They are so joyful. And when we go to heaven, God is not going to say, எவ்வளோ person செஞ்சு எவ்வளோ no. I think God say how faithful you are in the things you've given. That's why I always tell Pastor, you have a lot of responsibilities. You have a lot to be accountable for. சரியா ஸோ நம்மளுக்கு வந்து we are not to be so much accountable because God has given us this much, but we need to do what we can do in the little much that God has given us. So I feel நீங்க அந்த நிக் வூஜிஜிக் or something like that நிக் வூஜிஜிக் நீங்க பார்த்துருக்கிறீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க. He's a very famous guy. He got 2 hands இருக்காது 2 கால் இருக்காது. Imagine if you were to compare. கை வளருமா கம்பேர் பண்ணா கால் வளருமா? ஸோ நம்ம வந்து ஜெலஸ் படுறதுக்கு நியாயம் இருக்குதா? நியாயமே இல்லை. He was not jealous. Okay, maybe he was initially, but after that he came on. Now he's such a blessing to a lot of people. அவர் இவ்வளோ காலேஜ்க்கு போறாரு. He's blessing a lot of people. He got 4 children, I think, if I'm not mistaken. சரியா? So because the way he look at life, he's so thankful. Lord, you given me this. This is only what you given me. I will use this as much as possible for your glory. If you were to compare, he can be bedridden and just like that. ஐயோ அவங்களுக்கெல்லாம் கால் இருக்குது அவங்களுக்கு கை கொடுத்துருக்குறீங்க. இப்போ நம்ம கையை காலை வச்சுக்கிட்டோம் என்ன பேசிட்டு இருக்கிறோம் டாக்கிங் அவங்களுக்கு அப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படி இருக்கு எனக்கு இல்லையே. அண்ட் இதே நம்மளோட குவாரலிங் இதே நம்ம சபையில் நம்ம என்ன செய்கிறோம் we are doing this. So I think we really need to think about where we are going, so like I said, as you're walking, your enemy will come right in front of you. Okay? Face the enemy. If the jealousy, confess to the Lord. நான் சொல்ல வரல நம்ம எல்லாம் பரிசுத்தவான்னு சொல்லிட்டு. ஓகே சரியா நம்ம மறைக்கக்கூடாது பாவத்தை. We have to confess it to the Lord. And the other thing is, the most, for me, is that teach the proper things to your children. நான் சொல்கிறேன் நம்ம வந்து சரியா நம்ம தாய் தாப்பனா இருக்கிறோம். Many parents are here. We need to learn this art. நம்ம என்ன செய்கிறோம் சர்ச்சுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டு பாரு அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க அவங்க மாதிரி நீ சாதிக்கணும் இவங்க மாதிரி சாதிக்கணும். I know sometimes we need to encourage our children to bring the optimum in them. அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கும் சொல்லி கொடுத்தாரு. When my daughter, second daughter, I wanted her to do nursing, சரியா பட் அது அந்த டைம் அந்த her result and everything, and she was not really keen on it. சரியா she was doing this, she ended up taking the early childhood. என்னோட selfish, I wanted her to do this, but God taught me no, I want my child to do something else. But now I learned to accept that. And that's what we are all of us in this game, I'm not shy to share that, I made a mistake. It's not like I made a mistake. Sometimes I'm a concept. Sorry, I have to change. And my daughter knows my mother is not with me. Okay? You see, my daughter was struggling. Okay? எங்க அம்மா அப்பா accepted. அம்மா கொஞ்சம் கஷ்டம். She knows that. But I think the Lord really rebuked me. The Lord said, what you're doing is wrong. Okay? சரியா? And then I confessed to my daughter. I said, I think I did this. And she said, yeah, I know. Karen, சரியா? Yeah, I know. Okay? சரியா? But when I confessed to her, I said, Lord, forgive me. Okay? So we have all these concepts. So நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். So when now it's very clear. And I can see my daughter Karen is enjoying the course. She's shining in the course. Okay?
She loves it. She really, because she loves it, she's excelling in it. Saria, I'm so glad to see that. And I'm so glad that God taught this lesson to me right at that time so that I can enjoy in the journey with her, the studying journey with her. Okay? Saria, so every time we need to learn certain lesson. So ஒரு lesson கர்த்தர் நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்ம கத்துக்கணும். இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாவே இருக்கவே முடியாது. You cannot be a blessing to your children. Okay? It is not what you speak, it's who you are. பிள்ளைங்க அதை தான் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு இல்லை, எப்படி இருக்கிறீங்கன்னு தான் அவங்க பார்க்குதுங்க. சரியா? நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு அளவுக்கு, பட் who you are is அம்மா and அப்பா having the fear of God. How they வீட்டில் போய் என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லை இந்த மாதிரி எப்படி இருக்கிறாங்க. See, all these things the children are noticing. So when the children are coming to church, Sunday school வராங்க, youth fellowship வளர்றாங்க, they're growing. சரியா? If they don't see, if they see all jealousy, quarreling with the parents, ஒரு காலத்தில் வரோம் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் அம்மா நீங்கள் இந்த சர்ச் நீங்களே வச்சுக்கோங்க. I think I got better things to do with my time. That's how I feel the church is losing its saltiness. We are losing our young people. சரியா? So this is, I feel, பிள்ளைங்களை சொல்லி குற்றோம்ல, we have to say that something, we are not doing something right. Okay, so like I said, in the journey, God will teach us many lessons, and I think this is one lesson, one small lesson along the journey. So let's give it up, okay, and confess it to the Lord and correct ourselves so that, like I said, we can be a blessing to our children. All right? Okay, so let's pray.